ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃபோன் சார்ஜர் கேபிள் இல்லாம உங்களால சார்ஜ் பண்ண வைக்க முடியும். ஆனா உங்க வீட்டுக்கு வர மெயின் இபி கேபிள் இல்லாம உங்க வீட்டுக்குள்ள லைட் எரிய வைக்க முடியுமா? எஸ், இன்னைக்கு இத பத்தி தான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ண போறோம். இந்த கனவுல தான் த கிரேட் சயின்டிஸ்ட் நிக்கோலா டெஸ்லான்றவரு காலகாலமா முயற்சி பண்ணி தோத்து போனாரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமையே வேற. அமெரிக்கா கவர்மெண்டோட டார்பா டீம் 8.6 கிலோமீட்டருக்கு வயர்லெஸ்ஸா பவரை டிரான்ஸ்மிட் பண்ணி ரிசீவ் பண்ணிருக்காங்க. இது மிகப்பெரிய சாதனை தான் சொல்லணும். பட் வெயிட், இந்த ஹை பவர் லேசர் பீம் உங்க வீட்டு டெரஸ்ல இருக்கிற ரிசீவரை மிஸ் பண்ணி காக்கா மேல பட்டுச்சு அப்படின்னா அந்த காக்கா ஒரு செகண்ட்ல ஃப்ரை ஆயிடும். ஒருவேளை அந்த லேசர் பீம்க்கும் ரிசீவருக்கும் நடுவுல நீங்க போனீங்க அப்படின்னா உங்க பாடி டெம்பரேச்சர் 10x ஸ்பீடா இன்க்ரீஸ் ஆயிட்டு உங்க உயிருக்கே பிரச்சனை ஆயிடும். இந்த வீடியோல இந்த ஹை பவருக்கு பின்னாடி இருக்கிற அந்த வெப்பனைஸ்டு கான்செப்ட் பத்தி கிளியரா புரிஞ்சுக்க ட்ரை பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கான்செப்ட புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 3 விஷயத்த புரிஞ்சுக்கணும். பவர்னா என்ன, ஏசி கரண்ட்னா என்ன, டிசி கரண்ட்னா என்ன அப்படின்றத ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பவர்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். பவரை புரிஞ்சிக்க ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். ஒரு டேங்கை ஃபில் பண்ண 2 மோட்டார் இருக்குன்னு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்னு வந்து 1 HP மோட்டார், அதாவது லோ பவர் கொண்ட மோட்டார். இன்னொன்னு 5 HP மோட்டார், அதாவது ஜாஸ்தி பவர் கொண்ட மோட்டார். இந்த 1 HP மோட்டார் டேங்கை ஃபில் பண்ண 5 மணி நேரம் எடுத்துக்குது அப்படின்னா இந்த 5 HP மோட்டார் டேங்கை ஃபில் பண்ண ஒரு 1/2 hourல இருந்து 1 hourக்குள்ள எடுத்துக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பவர்னா ஒரு வேலையை சீக்கிரமா செஞ்சு முடிக்கிற தேவையான ஸ்பீடு, அதுதான் பவர்னு புரிஞ்சுக்கலாம். சோ இந்த பவரை நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு வர கரண்ட், வோல்டேஜ் அப்படின்னு 2 விஷயம் தேவைப்படுது. இந்த கரண்ட்ல தான் 2 டைப் இருக்கு, ஏசி கரண்ட், டிசி கரண்ட் அப்படின்னு. இப்போ ஏசி கரண்ட், டிசி கரண்ட்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டிசி கரண்ட்னா என்னன்னு புரிஞ்சுக்க ஒரு பேட்டரி உதாரணமா எடுத்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். இந்த பேட்டரியில நடக்கிற ப்ராசஸ்க்கு எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்ட்டு பேரு. இதுல ஜிங்க் ராட் அண்ட் கார்பன் ராட் அப்படின்னு 2 ராட் இருக்கு. இந்த 2 ராடுக்கு நடுவுலயும் எலக்ட்ரோ பேஸ்டால ஃபில் ஆயிருக்கும். ஜிங்க் ராட் வந்து எலக்ட்ரான்ஸ் எக்ஸஸா இருக்கிற ராடு. ஸோ எலக்ட்ரான்ஸ் எக்ஸஸா இருக்கிறதுனால இது வந்து நெகட்டிவ் டெர்மினலா இருக்கும். ஸோ கார்பன் ராட் பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ற ஒரு ராடா இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ்ல எலக்ட்ரான்ஸ் வந்து ஜிங்க் ராட்ல இருந்து, அதாவது நெகட்டிவ் டெர்மினல்ல இருந்து கார்பன் ராடு, அதாவது பாசிட்டிவ் டெர்மினலுக்கு ஒரே டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும். இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் ஒரே டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுறது தான் டிசி கரண்ட்னு சொல்றாங்க. சோ இப்போ ஏசி கரண்ட்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். டிசி கரண்ட்ல எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரே டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும் புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஏசி கரண்ட்ல பேக் அண்ட் ஃபோர்த், அதாவது முன்னுக்கும் பின்னுக்கும் நகரும். இந்த மாதிரி ஏன் நகருது, இது எப்படி உருவாக்குறாங்க அப்படின்றது புரிஞ்சுக்க அந்த காலத்துல மிஸ்டர் நிக்கோலா டெஸ்லா அப்படின்றவர் எப்படி ஏசி கண்டுபிடிச்சாரு அப்படின்றதையும் பார்க்கலாம். அவர் எப்படி டிசி கரண்ட் கண்டுபிடிச்சாருன்றதையும் இந்த வீடியோட தொடர்ச்சியில பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப ஏசி கரண்ட்னா என்ன, அவர் எப்படி ஏசி கரண்ட்டை உருவாக்குனாரு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல ஒரு பெரிய நயகரா ஃபால்ஸை இமேஜினேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இந்த அருவி கொட்டுற டைரக்ஷன்ல ஒரு சக்கரம் மாதிரி ஒரு டர்பைனை வச்சோம் அப்படின்னா அருவி கொட்டுற பிரஷர்னால இந்த சக்கரம் மூவ் ஆகும் இல்லையா? இதுதான் நேச்சுரல் எனர்ஜி சோர்ஸை ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி இந்த ஏசி கரண்ட்டை உருவாக்கி இருக்கிறாரு. அது எப்படின்றத இப்ப புரிஞ்சுக்கலாம். இந்த சைட்ல அருவி கொட்டுது, இந்த டர்பைன் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த டர்பைனோட அடுத்த எண்ட்ல காப்பர் காயில் வந்து இங்க இருக்கு. இந்த காப்பர் காயில் வந்து 360 டிகிரி இந்த பர்மனன்ட் மேக்னெட்டுக்கு நடுவுல சுத்தும். இதுதான் இந்த காப்பர் காயிலோட ஷேப்னு வச்சுக்கோங்க. இங்கதான் ஸ்டார்டிங் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டார்டிங்ல இருந்து இப்படி ரொட்டேட் ஆகுது இல்லையா? சோ இந்த ஆஃப் சைக்கிள் போது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுல இப்படி ரொட்டேட் ஆகும்போது ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து இந்த காயில கட் ஆகும். சோ இது மூலியமா எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும். அடுத்த சுற்றுக்கு சுத்தும் போது திருப்பியும் இந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து கட் ஆகும். மறுபடி இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸால எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படிக்கா நகரும். இந்த ரொட்டேஷன் வந்து 360 டிகிரி கண்டினியூஸா இருக்கிறதுனால இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸால எலக்ட்ரான்ஸ் வந்து முன்னுக்கும் பின்னுக்கும் தொடர்ச்சியா நகர்ந்துகிட்டே இருக்கும். சோ இதுக்கு பேர் தான் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். சரி, இப்போ பவர்னா என்ன, ஏசி கரண்ட்னா என்ன, டிசி கரண்ட்னா என்ன அப்படின்ற மசாலாலாம் நம்ம கிட்ட இருக்கு. இந்த மசாலா எப்படி செய்யறதுன்ற ஒரு ஐடியாலஜி நம்ம கிட்ட இருக்கு. மிஸ்டர் நிக்கோலா டெஸ்லா இந்த மசாலாவை வச்சு எப்படி ஒயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிஷன் அப்படின்ற பிரியாணி செஞ்சாரு. அந்த பிரியாணி ஏன் தோத்திச்சு, ஆனா அதே பிரியாணி கான்செப்டை கொஞ்சம் ட்ரபிள் ஷூட் பண்ணி இன்னைக்கு இருக்கிற யூஎஸ் மிலிட்டரியோட டார்பா டீம் எப்படி சக்சஸிவா பண்ணிருக்காங்க அப்படின்றத கிளியரா அடுத்த வீடியோல புரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கான் அமுத்திக்கோங்க. அப்பதான் அடுத்து போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு ஷேர் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.